உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னா அடுத்து ரஹ்மான் சார் வேலை பார்க்க போயிட்டு இல்ல யோசிச்சிருக்காங்க என்ன இப்ப உங்களுக்கு யோசிச்சு பாருங்க 1991க்கு நான் போயிடுறேன். அப்ப எனக்கு 6 வயசோ 5 வயசோ தெரியல. அந்த டைம்ல போயிட்டு இப்ப இவ்வளவு டியூன் நம்ம கிட்ட இருக்கு, எல்லா நாலேஜும் இருக்கு. மின்சார் வா வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படி போய் ரோட்ல தெருவில் பாடினாலே எல்லாரும் வந்து கேட்பாங்க. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கலாம். 91 அந்த மாதிரி போயிட்டு ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு டியூன் எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ வந்து நம்மளே டைரக்டா மணிரத்னம் பார்த்துட்டு சார் ஒரு பாட்டு இருக்கு சின்ன சின்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸும் தெரியும் டியூனும் தெரியும். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய மியூசிக். அப்போ டைரக்டர் சங்கர் டெபுவே பண்ணல. அப்போ நம்ம வந்து ஜென்டில்மேன் கதையை போயிட்டு நம்ம சொல்லிட்டு சரி அர்ஜுன் வச்சு தான் பண்ணலாமா, இப்போ இந்த வாட்டி பண்ணா ரஜினி சார் கிட்டே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சார் பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லி சொல்லலாமா. ஸோ அது ஒரு பவர். அடுத்து ரஹ்மான் சார் பாருங்க கண்டிப்பா சொல்லுவோம். இதை பார்த்துட்டு போறாருன்னு பயமா இருக்கு. பொண்ணுங்க கிட்ட எதை புரிஞ்சுக்க முடியவில்லை. இல்ல எது சொன்னா நான் சேஃபா வீட்டுக்கு போயிட்டு இஷ்டம் இல்ல எனக்கு புரிஞ்சே நிறைய விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். அதனால எனக்கு கொஞ்சம் புரியுது. இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் சுத்தமா புரியாது. இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. முன்னாடிலாம் எதனால இப்படி சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்றது தெரியாது. இப்பெல்லாம் எனக்கு தெரியுது. அதை வந்து தெரிஞ்சு இதை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படின்னா இப்போ கல்யாணம் ஆகும்போது நீங்க சொன்ன அந்த இஷ்டம் மாதிரி வெளில சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டா வெளில சாப்பிட போகணும்னு அர்த்தம். இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்பெல்லாம் எனக்கு புரியாது. இந்த சண்டே வீட்டுல தான் இருக்கணுமா உனக்கு, ஆனா ஆமா டயர்டா இருக்குல்ல எவ்வளவு வேலை எப்ப பாரு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா நீ வாரம் வீட்டுல மொக்கையா தூங்கிட்டு இருக்க, எங்கேயா வெளில கூட்டு போற. சோ இப்போ எல்லாம் வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆகுது. என்னோட ஒய்ஃப் வந்து நாங்க 2 பேரும் 2003ல இருந்து ஒன்னா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி. சோ எனக்கு இப்போ அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு புரியுது, சொல்லனாலும் புரியுது. இப்போ அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நாமளே இப்படி இருக்க ஃபோன் இருக்கு என்ன காட்டு என்ன அப்படின்னா எதுவும் இல்லை நான் என்ன அப்படின்னா அப்போ என்ன இருக்குன்னா என் ஆஃபீஸ்லேருந்து யாரும் மெசேஜ் அமைச்சிருப்பாங்க வேலை அப்படின்னா. ஏன்னா அன்னைக்கு வந்து ஏதாவது லீவ் நாளாக இருக்கும், அவங்களுக்கு தெரியும் நான் இப்போ போகிறேன் அந்த மாதிரி ஏதாவது. ஸோ இப்போ ஏதாவது சொல்லனாலும் அவங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஸோ அதனால இப்போ வந்து எனக்கு வந்து அது முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கேன். ஸோ பொண்ணுங்க கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னு இல்லை, அவங்க எல்லாத்தையும் கிளியராக கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. நம்ம தான் வந்து அட்டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் அட்டென்ஷன் இல்லை மெயினாக அதுதான். இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது நான் அங்கே அப்படியே பேசிட்டே அங்கே போவேன். அவங்க ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, ஓ அப்படியா அப்படி சொன்னா அப்படி சொல்லிட்டு அங்கே போவேன். அந்த கதையை நான் நீங்க நைட் வரைக்கும் கேட்பேன், ப்ளீஸ் ப்ளீஸ் நான் அப்படி பண்ணல. நான் அந்த லாஸ்ட் வேர்டு சொல்லிட்டா அந்த லாஸ்ட் வேர்டு சொல்றேன் பாரு, நீ என்ன தெரியுமா சொன்ன லாஸ்டா என்ன தெரியுமா கன்ஃபியூஷன் இல்ல நான் அதை சொல்ல இல்ல நீ கதை சொன்ன எனக்கு கேட்டேன் நான் எனக்கு அப்படி சொல்லி நைட் வரைக்கும் கேட்டு அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயம் வரும். ஸோ இப்போ எனக்கு புரியுது எல்லாம், ஆனா நடந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் இதை வச்சுக்கலாம். லைஃப்ல அதிகமா மிஸ் பண்ற விஷயம் என்ன, நீங்க ரொம்ப பயப்படுற விஷயம் என்ன? உருக்கமா வச்சிருக்காங்க. உருக்கமா மிஸ் பண்ற விஷயம் நீங்க சூரியவம்சம் மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லணும். மிஸ் பண்ற விஷயம்லாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு எங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். அவர் கூட எக்கச்சக்க நல்ல மெமரிஸ் இருக்கு. ஸோ 93 இயர்ஸ்ல தான் இருந்தார். ரொம்ப ஹாப்பியா தான் அவர் இறக்கும்போது அவர் லைஃப்ல வந்து என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருந்தார். ஸோ அதனால மிஸ் பண்ணல. எனக்கு அவர் கூட இருக்க பிடிக்கும்ன்றதுனால அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். நான் ஒரு 2012க்கு நானும் அவரும் போனோம். அப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். 2012 படம் கூட்டு போறோம். வெளில வரும் படம் பார்த்துட்டு கூட்டத்துல வந்து ஒருத்தன் சொல்றான், பாரு அதெல்லாம் உலகம் அழியறத பார்க்க வருது பாரு அப்படின்றாங்க தாத்தாவை பார்த்து. நான் சிரிக்கிறேன், என்ன சொல்றான் அப்படின்னு. இல்ல தாத்தா ஒன்னும் இல்ல தாத்தா, படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஹாலிவுட்னா ஹாலிவுட் தான். ஆனா அவன் எங்க தாத்தாவை வந்து உலக இவெல்லாம் இந்த தாத்தா 90 அது மாதிரி 93 வயசுல இருந்துட்டு தான் அவர் இறந்தாரு.